பட் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சட்டில்டாக இருக்கும். ஸோ செர்ரி பிங்க் அந்த மாதிரி கூட சொல்லலாம். ரிலேட்டிவ்ஸ்லாம் பாப்பாவை பார்க்குறதுக்கு அந்த மாதிரி டைமில் நீங்கள் வந்து இதை எடுத்து வியர் பண்ணிக்கலாம். இது வந்து ஓவர் கோட் அண்ட் பியூர் வந்து காட்டன் தான். ஃபுல்லாக உங்களுக்கு டான்சிங் டால் சூப்பராக இருந்துச்சு. நல்லா ஸ்டைலிஷாக இருக்குல்ல. ஈவோ இதை பார்க்கும்போது தான் ஓஹோ இது வந்து ஃபீடிங் குர்த்தி அப்படின்னு ஒரு ஃபீல். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஸ்டைல் வித் சனா. ஸோ இன்றைக்கி நம்ம ரொம்பவே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கக்கூடிய ஃபீடிங் குர்த்திஸ் வந்து பார்க்க போகிறோம். ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா போடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அதெல்லாம் எனக்கு கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. அதுக்கெல்லாம் நான் சாரி கேட்டுக்கிறேன். ஸோ வித்தவுட் டிலே சீக்கிரமாக வீடியோக்குள்ளே போகலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துக்கு அந்த பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலர் அப்டேட் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து நம்ம ஒரு ஃபீடிங் குர்த்திஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக 6 கலெக்ஷன்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஒன் பை ஒன்னாக வந்து பார்த்துடலாம். ஸோ நம்ம வீடியோ போயிட்டுருக்கும் போதே உங்களுக்கு சைடில் வந்து நான் வியர் பண்ண வீடியோவுமே வரும் வித் ப்ரைஸோட. நான் ஏன் ப்ரைஸ் இப்போ மென்ஷன் பண்ண மாட்டேன்னா, நான் மென்ஷன் பண்ணும்போது ஒரு ப்ரைஸ் இருக்குது, அப்புறமா ஏதாவது ஆஃபர் கீஃபர் போட்டாங்கன்னா ப்ரைஸ் வந்து மாறுது, திடீர்னு ஏறுது, திடீர்னு இறங்குது. ஸோ அதனால தான் கொஞ்சம் சேஃப்டி ரீசனுக்காக வீடியோ எடிட் பண்ணும்போது என்ன ப்ரைஸ் இருக்கோ அந்த டைம் வந்து போட்டுவிட்டுருலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து இந்த சம்மருக்கு ஏற்ற மாதிரி நல்ல ஒரு மாம்பழ கலரில் வந்து பார்க்கலாம். பார்க்கும்போது மட்டும் இல்லை, வியர் பண்ணவும் ரொம்ப அழகாக வந்து இருந்துச்சு. ஆக்சுவலாக இதெல்லாம் வந்து கொஞ்சம் சட்டில்டான கலர் தெரியுதா? சில இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அடிக்கும்ல, பட் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சட்டில்டாக இருக்கும். ஃபுல்லாகவே ஆக்சுவலாக எல்லோ கலர் தான், பட் ஸ்டில் நமக்கு இந்த நெக் போர்ஷன் பொறுத்த வரைக்கும், இந்த யோக் போர்ஷன் பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஒரு மாம்பழ கலரில் வந்து கொடுத்துருப்பாங்க. சி கிட்ட கூட காமிக்கிறேன். அது மட்டும் இல்லை, இங்கே வந்து நமக்கு இன்விசிபிள் ஜிப்பு இருக்குது. ஸோ இதை வந்து நீங்கள் வீட்டுக்கு மட்டும் இல்லை, ஈவன் நீங்கள் எதாவது கடைக்கு போகிறீங்க, ஷாப்பிங் போகிறீங்கன்னா கூட தாராளமாக வியர் பண்ணிட்டு போகலாம். ரொம்பவே அழகாக வந்து இருக்கும். ஆக்சுவலாக இது வந்து ஜிப் வந்து இன்விசிபிள்னால நமக்கு இது வந்து ஃபீடிங் குர்த்தின்னு வெளியில் இருக்கவங்களுக்கு தெரியாது, பட் நமக்கு வந்து கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும். அதே மாதிரி ஜிப் வந்து நல்லா பெருசாக இருக்கும். இந்த இடத்துலேருந்து இந்த இடம் வரைக்கும் இருக்குது. ஸோ நல்லா கன்வீனியண்ட்டாக நீங்கள் ஓப்பன் பண்ணி பாப்பாவுக்கு வந்து ஃபீட் பண்ணிக்கலாம். ஃபேஸ் எல்லாம் எங்கேயும் அந்த ஜிப்பெல்லாம் வந்து குத்தாது. இதுவுமே வந்து காட்டன் தான். ஆக்சுவலாக கீழே வந்து ப்ளீட்டிங்ஸ் மாதிரி உங்களுக்கு வச்சுருப்பாங்க. ஸோ நிறைய பேருக்கு வந்து ஆப்ரேஷன்லாம் பண்ணியிருந்தா கூட உங்களுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கணும்ல. ஸோ அதுக்காக வந்து இந்த மாதிரி ப்ளீட்டிங்ஸ்லாம் இருந்துச்சுன்னா நல்லா கொஞ்சம் காற்று வாட்டமாக இருக்கும், கசகசன்னு இருக்காது. இதில் நமக்கு சைடில் வந்து இந்த மாதிரி நாட் இதுவுமே கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு வேணும்னா வந்து கட்டலாம். மோஸ்ட்டாக நம்ம வீட்டில் இருந்தால் அதெல்லாம் கட்ட மாட்டோம், மேபி வெளியில் போனால் வந்து கட்டிக்கலாம். ஸ்லீவ் பொறுத்த வரைக்கும் நமக்கு எல்போலேருந்து ஒரு 2 இன்ச் வந்து கீழே இருக்கும். ஸோ இது வந்து 3/4 சொல்ல முடியாது, எல்போவும் சொல்ல முடியாது. இந்த இடத்துல மட்டும் உங்களுக்கு லைட்டாக லேஸ் வந்து வச்சுருப்பாங்க. ரொம்ப மைன்யூட்டாக இருக்கும், ஏன்னா அது வந்து இந்த கலருக்கு வந்து பெருசாக வந்து தெரியாது. ஸோ இதுதான் ஃபஸ்ட் ஒன், நல்லாயிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து இது வந்து பிங்க்குன்னு ஃபுல்லாக சொல்ல முடியாது, ஒரு மாதிரி ரெட்டிஷ் பிங்க். ஸோ செர்ரி பிங்க் அந்த மாதிரி கூட சொல்லலாம். பாந்தினி பிரிண்டில் இருக்கும்ல ஒரு மாதிரியான ஒரு அந்த ராம்பஸ் ஷேப்பு. ஸோ இது ஃபுல்லாகவே அந்த மாதிரி தான் வந்து இருக்கும். ஸோ இங்கேயுமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ராக் டைப்பில் தான் வந்துருக்கும் இந்த குர்த்தியை பொறுத்த வரைக்கும். இதெல்லாம் நீங்கள் வந்து நைட்டியாகவும் வீட்டில் யூஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி பார்க்குறது எல்லாமே அதே மாதிரி தான். நீங்கள் நைட்டியாகவும் போட்டுக்கலாம், இல்லை நீங்கள் வந்து குர்த்தியாக இருக்கணும், உங்களுக்கு வெளியில் போகும்போது பாப்பாவுக்கு திடீர்னு அழுதாங்கன்னா ஃபீட் பண்ணணும், கார்லலாம் ட்ராவல் பண்ணும்போது அப்படின்னு நினச்சாலும் இதை வந்து தாராளமாக வியர் பண்ணிக்கலாம். ஸோ இதுலேயுமே வந்து உங்களுக்கு காலர்லாம் வச்சு அழகாக வந்து இருக்குது. ஸ்லீவ் இதுவுமே வந்து நமக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களுக்கு 3/4 இருக்காது, எல்போவும் இருக்காது, ரெண்டுத்துக்கும் நடுவில் வந்து இருக்கும். ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு ஷோ பட்டன் வச்சுருப்பாங்க, பட் எனிவேஸ் அது வந்து ஜஸ்ட் ஷோ பட்டன் மட்டும்தான், உங்களால் ஓப்பன்லாம் பண்ண முடியாது. தலைவலியாக தான் நம்ம வந்து உள்ளே போட முடியும். இங்கேயுமே வந்து உங்களுக்கு பெரிய ஜிப், ஃபஸ்ட்டு பார்த்ததை விட இது கொஞ்சம் பெருசாகவே இருக்கும். இங்கேருந்து ஆரம்பித்து இங்கே வரைக்கும், அதாவது ஷோல்டர்லேருந்து ஆரம்பித்து இந்த யோக் போர்ஷன் வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜிப் வந்து வந்திருக்கு. இதுவுமே நமக்கு இந்த மாதிரி வந்து நாட் வந்து கொடுத்துருப்பாங்க, பட் ரொம்ப சின்னதாக தான் இருக்குது. இதில் ஆக்சுவலாக உண்மையை சொல்லணும்னா நமக்கு அந்த அளவுக்கு டைட் பண்ண வருமானு தெரியல. நம்ம இப்படியே லூஸாகவே விட்டுலாம், இல்லைனா உங்களுக்கு வேணாலும் இங்கே கட் பண்ணி கூட எடுத்துக்கலாம். ஆனால் நம்ம ஒல்லியாக இருக்கவங்களுக்கு இது வந்து கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் என்ன மாதிரி புதுசுன்னு இருக்கவங்களுக்குலாம் நாட் வந்து கட்ட வராது. ஆக்சுவலாக உங்களோட ஆக்சுவல் சைஸ் என்னவோ நீங்கள் எல்லாமே அதுவே ஆர்டர் பண்ணலாம். ஈவன் நான் எல் தான் எல்லாமே ஆர்டர் பண்ணியிருந்தேன். நல்லாவே கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. கொஞ்சம் நம்ம ஃப்ரீ சைஸ்ன்னு சொல்லணும், ஸோ அந்த மாதிரி தான் இருந்தது. இது வந்து ஃபீடிங் குர்த்தி நம்ம சொன்னால் மட்டும்தான் வெளியில் தெரியும். மற்றதுமே விட இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்க போகிற பட்சத்தில் வந்து இது ஸ்லீவ்லெஸ்ஸாகவே நம்ம வந்து வியர் பண்ணிக்கலாம். நம்ம இன்கேஸ் வெளியில் போகிறோம், இல்லை யாராவது வீட்டுக்கு வந்திருக்காங்க ரிலேட்டிவ்ஸ்லாம் பாப்பாவை பார்க்குறதுக்கு, அந்த மாதிரி டைமில் நீங்கள் வந்து இதை எடுத்து வியர் பண்ணிக்கலாம். இது வந்து ஓவர் கோட் வந்து ரொம்ப அழகாக வந்திருக்கு ஹக்கோபா மெட்டீரியலில். ஸோ ஹக்கோபா மெட்டீரியலில் நிறைய பேரோட ஃபேவரெட்டு. இது இன்னும் ரொம்ப ஃபேவரட் ஆகிடும். ரொம்ப லைட் வெயிட்டட். இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக வந்திருக்கும். ஸோ இங்கேயுமே உங்களுக்கு வந்து
எம்ப்ராய்டிங் ஒர்க் வந்து கொடுத்துருப்பாங்க. ராமர் க்ரீன்லேயும் நார்மல் க்ரீன்லேயும். இது வந்து ஆக்சுவலாக நமக்கு நீங்கள் காரில் உட்காந்துருக்கும்போது ஸ்லீவ்லெஸ்ஸாக இருக்கலாம், வெளில போகும்போது வந்து கோட் மாட்டிக்கலாம். ஏன்னா நான் மோஸ்ட்டாக இந்த மாதிரி கோட் டைப் அவுக்கிற மாதிரி இருக்கிறது எல்லாமே வந்து கழட்டி வச்சுருவேன். எங்கேயாச்சும் இறங்க போகும்போதோ இல்லை வீட்டில் யாருக்கா வரும்போது மட்டும் தான் எடுத்து மாட்டுவேன். ஆனால் எனக்கு மோஸ்ட் ஃபேவரட் இந்த மாதிரி கோட் டைப் எல்லாமே சூப்பராக இருக்கும். ஸோ இதுவுமே உங்களுக்கு வந்து ஜிப்பு இருக்குது. டொன்டனாயிங் நீங்கள் இந்த ஓவர் கோட் போட்டுட்டிங்கன்னா இது வந்து நீங்கள் ஃபீடிங் குர்த்தின்னு யாருமே நம்ப மாட்டாங்க. இது வந்து நிஜமாவே நார்மலாக குர்த்தி நம்ம எப்படி போட்டுட்டு போனால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஃபீலாக இருக்கும். ஓவர் கோட்லாம் போட்டு நல்லா ஸ்டைலிஷாகவும் இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு பார்த்ததை விட இதோட ஹைட் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் நார்மல் லென்த் பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி இது வந்து டயர் டைப். ஸோ இது ஒரு டயரு, இது ஒரு டயரு. டயர் டைப்னால் இந்த கட் பண்ணி ஸ்டிச் பண்ணியிருப்பாங்களா அந்த மாதிரி 3 டயர் இருக்கும். 1, 2 and 3. செம்மையாக உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஈவன் நம்ம இது மாதிரிலாம் வியர் பண்ணோன்னா கொஞ்சம் தொப்பையெல்லாம் காமிக்காமல் ஸ்லிம்மாகவே காட்டும். இதுவுமே உங்களோட ஆக்சுவல் சைஸை நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணலாம். ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. இது ஃபுல்லாகவே வந்து மாங்காவாக போட்ட ஒரு பேட்டர்ன். இந்த மாதிரி குர்த்திஸ் எல்லாமே நீங்கள் வந்து அப்படியே வியர் பண்ணாலும் வியர் பண்ணிக்கலாம் வெறும் டாப்போட. இல்லை நீங்கள் கீழே வந்து உங்களுக்கு லெக்கின்ஸ்லாம் போட்டால் தான் கம்ஃபர்டபுளாக இருக்கும்னா அது உங்களோட சாய்ஸ். மோஸ்ட்டாக தேவைப்படாது. இன்கேஸ் உங்கள் வீட்டில் கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் இதெல்லாம் போட்டு தான் ஆகணும் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் போட்டுக்கலாம். இல்லைனா நம்ம வந்து இதெல்லாம் ஃப்ராக்காகவே வந்து வியர் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்த 3 கம்பேர் பண்ணும்போது இது வந்து நமக்கு அந்த அளவுக்கு குர்த்தி அப்படின்னு சொல்ல முடியாது. வெளியிலலாம் போட்டுட்டு போகலாமான்னு கேட்டிங்கன்னா அது உங்களோட ஆப்ஷன் தான். அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லுக் வைஸ் நல்லாயிருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா நைட்டிக்கும் குர்த்திக்கும் நடுவில் இருக்க ஒரு ஃபீல் இருக்கும். இதுவுமே பியூர் அண்ட் பியூர் வந்து காட்டன் தான். ஃபுல்லாக உங்களுக்கு டான்ஸிங் டால் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் ஆக்சுவலாக கலர்ஸ் வந்து இருக்குது. எனக்கு பிளாக் கலர் பிடிச்சிருந்ததுனால நான் வந்து பிளாக் கலர் ஆர்டர் பண்ணியிருந்தேன். தெரியுதா? செம்மையாக இருக்கும் காட்டன் மெட்டீரியலில். இங்கேருந்து இது வரைக்கும் உங்களுக்கு வந்து ஜிப் இருக்குது. நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணியே காமிக்கல எதுலேயுமே. இது பாருங்கள், இங்கேருந்து இது வரைக்கும் இருக்குது. ஆக்சுவலாக இந்த மாதிரி ஃபீடிங் குர்த்திலாம் வந்து எந்த டைமில் கம்ஃபர்டபுளாக இருக்கும்னா நம்ம டாக்டர் செக்கப் போகும்போது நம்ம பாப்பா கூட்டிகிட்டு போவோம். திடீர்னு அங்கே போகும்போது அழுவாங்க. ஸோ அந்த டைம்லலாம் நம்ம நார்மல் குர்த்தி போட்டோம்னா ஃபீட் பண்ண கஷ்டமாக இருக்கும். இதுவே நமக்கு இந்த மாதிரி குர்த்தினா ஃபீடிங் ரூம்லாம் நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து அவைலபிள் இருக்கும். ஸோ அங்கே போனோமா பாப்பாக்கு ஃபீட் பண்ணோமா அப்படியே வந்தோமான்னு வந்து ஜாலியாக இருந்துடலாம். இது ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் இருக்குது. நான் அந்த டைமில் வந்து எனக்கு அந்த மாதிரிலாம் இல்லை. பட் இப்போ இருக்க லேடிஸ்க்கெலாம் வந்து ரொம்ப இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் நிறையவே இருக்குது. ஸோ இதுவுமே வந்து உங்களுக்கு நார்மல் அந்த முட்டி ஹைட் வரைக்கும் தான் வரும். ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களுக்கு வீட்டில் இருக்க பட்சத்தில் நம்ம இது மட்டுமே போட்டுக்கலாம். இன்கேஸ் இங்கே கடை பக்கம் ஏதாவது போயிட்டு வர மாதிரி இருந்தீங்கன்னா கீழேயும் அந்த பேண்ட் வந்து வியர் பண்ணிக்கோங்க. மெட்டீரியல் இதுவுமே ஃபுல் அண்ட் ஃபுல் நமக்கு காட்டன் தான். இன்றைக்கி பார்க்குற எல்லாமே வந்து காட்டன் தான். காட்டன்லேயே வந்து ஒரு சிலது வந்து நல்லா திக் காட்டன் இருக்கும், சிலது வந்து கொஞ்சம் தின்னாக இருக்கும். நம்ம ஃபஸ்ட்டு அந்த கோட் டைப் பார்த்துரும், அது நல்லா திக்காகவே இருக்கும். இது வந்து கொஞ்சம் தின் கம்பேரிட்டிவ்லி. இது செம்மையாக இருந்துச்சு. இது வந்து குர்த்தி மாதிரியே இருக்காது உங்களுக்கு பார்க்குறதுக்கு, நைட்டி மாதிரியும் இருக்காது, அதாவது ஃபீடிங் கவுன் மாதிரியும் இருக்காது. அப்படியே சூப்பராக இருந்துச்சு. நல்லா ஸ்டைலிஷாக இருக்குல்ல. ஈவன் நம்ம வந்து எதாவது வெக்கேஷன்ஸ்லாம் போகிறோம், நீங்கள் வெளியில் போகிறீங்க அந்த மாதிரி பட்சத்தில் இதெல்லாம் போட்டுட்டு நம்ம கீழே வந்து இதுக்கு ஒயிட் கலர் ஷூ இல்லை பிளாக் கலர் ஷூலாம் போட்டுட்டு போனோம்னா செம்ம ஸ்டைலிஷாக வந்துருக்கும். சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி பட்ஜெட்டில் செம்மையாக இருக்குது. இதுவுமே நமக்கு காட்டன் தான். ஸோ பேக்கில் வந்து உங்களுக்கு ஃபுல் பிளைன் பிளாக் தான் இருக்கும். ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒயிட் கலரில் பிளாக் கலரில் லைன்ஸ் போட்ட மாதிரி இருக்கும். ஸ்லீவ்லேயுமே வந்து அதே மாதிரி தான் இருக்கும். இது வந்து ஆக்சுவலாக 3/4 ஸ்லீவு. இங்கேயுமே நமக்கு வந்து ஃப்ராக் டிசைனில் தான் இருக்கும். ஸோ தெரியுதா, இங்கெல்லாம் ப்ளீட்டிங் வந்து குட்டி குட்டியாக வந்து வச்சுருப்பாங்க. ஆக்சுவலாக இந்த மாதிரி ப்ளீட்டிங்லாம் வைக்கிறது நம்மளோட கம்ஃபர்ட் ஜோனுக்காக தான். ஸோ இது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நார்மல் நமக்கு குர்த்தியாக வேணும்னாலும் நீங்கள் வியர் பண்ணிக்கலாம். இல்லை ஏதாவது வெக்கேஷன் டைம் பாப்பா யார் கூட்டிகிட்டு நீங்கள் எங்கேயா போகிறீங்க, ஒரு 6 மந்த் ஆனால் நம்ம வந்து ட்ராவல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவோம்ல, நான்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அந்த டைமில் நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா இதெல்லாம் போட்டுட்டு போகலாம். நீங்கள் வேறு இதுக்காக ஒரு ட்ரெஸ் வாங்கணும் அவசியமே இல்லை. இதை போட்டுகிட்டே நம்ம வந்து எங்கேயாவது வெளில போகிறது, ஃபோட்டோஸ்லாம் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இது ஆக்சுவலாக பார்க்கும்போது டக்குன்னு பார்த்த உடனே எனக்கு என்ன நார்மல் குர்த்தி கொடுத்து விட்ருக்காங்கன்ற மாதிரி ஃபீல் இருந்துச்சு. ஏன்னா இந்த எம்ப்ராய்டரி ஒர்க்லாம் போட்டு வந்தோன்னே நானே கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். அப்புறம் பார்க்கும்போது தான் தெரிஞ்சிச்சு, ஓ மை காட் இது வந்து ஃபீடிங் குர்த்தி தான். ஏன்னா இங்கே பாருங்கள் நமக்கு ஜிப்லாம் இருக்குது. நான் நார்மல் குர்த்தி நான் ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஸோ அதை போல் வந்து இதே மாதிரி ஒரு கலரில் இதே மாதிரி ஒரு பேட்டர்னில் வந்து நார்மல் குர்த்தி இருக்கும். என்ன 2 பீஸ் கொடுத்து விட்டுருக்காங்க, அந்த ஆண்டுக்கே வந்துருச்சு, இன்றைக்கே திரும்பி வந்துச்சு, அந்த மாதிரி லைட்டாக கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். அப்புறம் இதை பார்க்கும்போது தான் ஓஹோ இது வந்து ஃபீடிங் குர்த்தி அப்படின்னு ஒரு ஃபீலே இருக்குது. ஸோ இது வந்து நீங்கள் கவுன் மாதிரி வியர் பண்ண முடியாது. ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களுக்கு சைட் ஸ்லிட்டடோடலாம் வந்திருக்கு. கையிலையுமே உங்களுக்கு எம்ப்ராய்டிங் வந்திருக்கும், நெக் போர்ஷன்லேயும் எம்ப்ராய்டிங் வந்திருக்கும், பேக் வந்து ஃபுல்லி கவர்டு.
இது வந்து பக்கா குர்த்தி. இது வந்து கவுன் மாதிரியே இருக்காது. ஃபஸ்ட்டு பார்த்ததெல்லாம் வந்து கொஞ்சம் கவுன் மாதிரிலாம் இருக்கும்ல. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக உங்களுக்கு ஸ்ட்ரெயிட் கட் குர்த்தி தான். சூப்பராக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தது எல்லாமே வந்து காட்டன் மெட்டீரியல் தான். ரொம்ப ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி. இந்த ப்ராடக்ட்லாம் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் லிங்க் கொடுக்குறேன். கண்டிப்பாக தேவைப்படுறது வந்து செக் பண்ணி பாருங்கள். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். அன்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் சனா பாண்டி. பாய் பாய், டேக் கேர்.